வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக சன்னா பிரியாணி செய்ய போகிறோம். நான் போடுற வீடியோஸில் டேஸ்ட் வைஸ் பார்க்குறப்போ காரம் இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். எனக்கு கிட்ஸுக்கு செய்யறங்காட்டி நீங்கள் உங்கள் ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி செய்கிற ரெசிபிக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். அரிசி, நெய், பட்டை, கிராம்பு, தக்காளி, வெங்காயம், எண்ணெய், ஏலக்காய், சுண்டல், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, பிரிஞ்சி இலை, நட்சத்திர சோம்பு, மல்லி இலை, புதினா, கரம் மசாலா, மஞ்சள் பொடி, உப்பு, தண்ணி. இப்போது நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். குக்கரில் அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பு பற்றிட்டு குக்கர் ஹீட் ஆகி வந்ததும் நம்ம ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடயே நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெயும் நெய்யும் ஹீட் ஆகி வந்ததும் அதுலேயே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை. கிராம்பும் பட்டையும் நீங்கள் கம்மியாக சேர்த்திக்கிங்க. 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்திக்கலாம். அது கூடயே ஒரு வெங்காயம், அரை வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்திக்கலாம். அதை நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, அதை வதக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சு வதக்கி விடுங்க. எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி. இது தக்காளி நல்லா மசிஞ்சு வர்றதுக்கு நம்ம ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக ஒரு 1 பிஞ்ச் சால்ட் சேர்த்தி வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வரணும். தக்காளி வதங்கணும். நம்ம மல்லி இலை, புதினா இலையும் ஆட் பண்ணிக்கலாம். மல்லி இலை, புதினா இலை சும்மா ஒவ்வொரு கைப்பிடி தான் சேர்த்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். மசாலாலாம் நல்லா தக்காளி வெங்காயத்துக்கூட மிக்ஸ் ஆகி வதங்கி வரணும். வதங்கி வரட்டும். மீடியம் ஃப்ளேம் வச்சு பண்ணுங்கள். நான் 1 கிளாஸ் ரைஸுக்கு 2.5 கிளாஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2.5 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு காரம் எல்லாமே நான் கிட்ஸுக்கு செய்கிறங்காட்டி கம்மியாக தான் சேர்த்துறேன். டேஸ்ட் வைஸ் அது நம்ம சாப்பிட்றப்போ கொஞ்சம் டேஸ்ட்டு நமக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிங்க. உப்பு சேர்த்திட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. சுண்டல் நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். 1 டம்ளர் ரைஸ் எடுத்தேன் இல்லையா, அந்த டம்ளர்லேயே 1 டம்ளர் வேக வச்சு எடுத்திருக்கேன். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் நுரக்கட்டி கொதித்து வரணும். கொதித்து வந்த டைமில் நம்ம அரிசி ஊற வச்ச அரிசி வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் ஸ்டெயின் பண்ணிவிட்டு அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி கொதிச்சதுனையும் அரிசி ஆட் பண்ணிக்கிறோம். அரிசி கூட தண்ணியில் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு டேஸ்ட் பார்த்துக்குங்க. நான் அது போதுங்கிறதுனால நான் எல்லாமே ஓகே எனக்கு, என்னோடய பாப்பா சாப்பிட்றதுக்கு. நீங்கள் உங்கள் கிட்ஸுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. விசில் போட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 3 விசில் விட்டு எடுத்துட்டு ரெஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிக்கலாம். ரைஸ் போட்டுட்டு நான் இதுக்கு ஆனியன் ரைத்தா வச்சுருக்கேன். அது கூட நீங்கள் வெள்ளரிக்காய் போட்டும் செய்யலாம் ரைத்தாவில். நான் ஆனியன் ரைத்தா மட்டும்தான் இன்றைக்கி பேக் பண்ணி கொடுக்குறேன். சாப்பாடு வச்சுட்டு ஆனியன் ரைத்தாவும் அது கூட வச்சுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஏன்னா நம்ம ஒயிட் சன்னா போட்டு செஞ்சுருக்கோம். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். செஞ்சு கொடுங்க லஞ்ச் பாக்ஸுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்னென்ன ரெசிபி செய்யலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.